ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். டேய், எழில் மாப்பிள்ளை என்னடா உனக்கு அப்படி கெடுதல் பண்ணாரு? அவரை என்னடா பண்ண சொல்றா? ஏய், இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? சார், இல்ல சார், அவன்தான் சார் எங்க மாப்பிள்ளை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான் சார். அவனை விசாரிங்க சார். சார், இவனுக்கு என் மாப்பிள்ளைக்கு முன்விரோதம் ஏற்கனவே இருந்திருக்கு சார். அதான் சார் இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். இவனை விட்டுறாதீங்க சார். ஏய், ஏதோ ஒண்ணு பண்ணுங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. சார், நீ மட்டும் என்ன ஒழுங்கா? அருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு போல சார். பார், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஏதாவது பேசுன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். யாரை எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்லி தராத. சார், இவன் தான் சார் என் மாமா ஏதோ பண்ணிருக்கான். இவனை விசாரிங்க சார். இவன் மேலதான் சார் எல்லா தப்புமே இருக்கு. இவனை விசாரிச்சா மாமா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும் சார். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் சார். டேய், அவங்க வீட்டு மாப்பிள்ளை என்னடா பண்ண? சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். சொல்றா. ஒண்ணும் பண்ணலையா? டேய், நீங்க அவனை அடிச்சு தூக்கி இருக்கீங்க. அவன் ஆளையே காணோம். அவன் இல்லாத அந்த குடும்பம் அடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கடா. நீ என்னடா கேஷுவலா ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ற? இங்க பாரு, அவனை என்ன பண்ணனு ஒழுங்கா சொல்லிடுறா. இல்ல என் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். சொல்றா. 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 சார், அடிக்காதீங்க சார். சார், வேண்டாம் சார், என் தம்பி அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏ தானோ, நீ எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்க? ஏங்க, என்னங்க சொல்றீங்க? அவன் என் தம்பிங்க, எப்படி விட சொல்றீங்க? ஏமா, நீ யாரு? சார், என் பொண்டாட்டி சார். உன் பொண்டாட்டிங்கற? இவனை தம்பின்னு சொல்றாங்க. சார், இவன் என் கூட பிறந்த தம்பி தான் சார். இவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். அப்ப நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா? ஆமா சார். அறிவு கெட்டவளே, தம்பி பாசத்தை இங்க வந்து கொட்டுற. இந்த நாயினால தான் எல்லா பிரச்சனையுமே. அன்பு கரெக்டா கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கான். இவனை அடிச்சு விசாரிச்சா எழில் மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு தெரியும். அதுக்கப்புறம் கையல் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க இது? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்கும். அதை விட்டுட்டு தம்பி சென்டிமெண்ட் டயலாக்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. நானே அவனை அடிச்சு கொண்டுருவோம் பாத்துக்க. ஏய், வாய மூடுறா. இது என்ன உன் வீடு நினைச்சியா? ஓஎஸ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? சார், லாக்அப் குள்ள வந்தனா லாடம் கட்டிடுவேன். டேய், இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்லையாடா? சார், எனக்கு அவருக்கு ரோட்ல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு சார். அது என்னமோ உண்மைதான் சார். அவரு ஒண்ணு பண்ண, நான் ஒண்ணு பண்ண, நாங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டோம் சார். ஆமா சார். ஆனா அது வரைக்கும் எனக்கு அவரு சொந்தக்காரன்னு சத்தியமா தெரியாது சார். ஏய், என்ன விளையாடுறியா? உங்க அக்கா வாழ போன வீடுடா அது. அந்த வீட்டு மாப்பிள்ளையவே ஆளை வச்சு அடிச்சு தூக்கிட்டு அவர் சொந்தக்காரன் தெரியாம தான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? அவன் உண்மையதான் சார் சொல்றான். இங்க பார், இப்பெல்லாம் நடக்கிற கொலையே சொந்தக்காரங்களால தான்டா நடக்குது. எத்தனை நாளாடா பிளான் போட்டீங்க? சார், இந்த பிளான்ல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்க? அப்படி ஐயோ இல்ல சார், சார். அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஆமா சார். ஏதோ ஒரு கோவத்துல குடிபோதில்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அவரை அடிச்சு தூக்கி போடுங்கடான்னு சொல்லிட்டேன் சார். அதை அவனுங்க அப்படியே பண்ணிட்டானுங்க சார். எனக்கு அது முன்னாடியே தெரியாது சார். இன்னைக்குதான் சார் அந்த விஷயமே எனக்கு தெரியும். அதே சமயத்துல தான் சார் அன்புக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த கோவத்துல தான் சார் என்ன அடிச்சு இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு?